அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 கோட் நம்பர் 172 த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் வித் புக்ஸுக்கான ஒரு மாதிரி வினாத்தாள் நம்ம பார்க்கலாம். 172 பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்புலாம் அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே இருந்தது. இப்போ லாஸ்ட்டு 2 எக்ஸாமாக டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும்தான் 100 மார்க்குமே நம்ம புக்கை பார்த்து எழுதுறது மட்டும்தான். 100 மார்க்குக்கு நம்ம மினிமம் 45 மார்க் எடுத்தால் இந்த பேப்பரில் நம்ம தேர்ச்சி, அதாவது ரிசல்ட் அப்போ நமக்கு பாஸ் அப்படிங்கிறது வரும், பி அப்படிங்கிறது வரும். மார்க்கெலாம் வராது. நம்ம 100க்கு மினிமம் 45 மார்க் எடுக்கணும். இந்த ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டுக்கு நம்ம அலௌடு புக்கு லாஸ்ட் வீடியோவில் பிடிஎஃபாகவே கொடுத்துருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் முன்பே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். இப்போ மீண்டும் கேட்டிருந்தாங்க. அது லாஸ்ட் வீடியோவில் நான் புக்கு பிடிஎஃபாக லிங்க் கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ நீங்கள் ஒரு 2-3 செட்டு கொஷின் பேப்பர் பார்த்தாலே போதும். நான் ஏற்கனவே ஒரு கொஷின் பேப்பரை முழுமையாக கொடுத்துருந்தேன். இதுவும் இந்த கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ 100 மார்க் அப்படின்னா நம்ம முடிந்த அளவுக்கு எல்லா வினாக்களுமே அட்டன் பண்ணணும். பக்கமாக எழுதுறதுக்கு மார்க் இல்லை. நீங்கள் ஷார்ட்டாக எழுதினாலும் புக்கு நேம் எழுதணும், பேஜ் நம்பர் எழுதணும், பேரா நம்பர் எழுதணும், சுருக்கமாக விடையளித்தாலே போதும். இப்படி எழுதியிருந்தாலே நமக்கு மார்க் நம்ம 100க்கு 45 மார்க் எடுத்து கண்டிப்பாக வாங்க முடியும். அப்போ குறைந்தது எல்லா கேள்விகளுக்குமே எல்லாருமே விடையளிச்சிட்டாலே நம்ம எலிஜிபிள் மார்க் வாங்க முடியும். 100க்கு 45 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் தேர்ச்சி. முடிந்த அளவுக்கு எல்லா வினாக்களுமே எவ்வளோ வினாக்கள் அட்டன் பண்ண சொல்கிறாங்களோ எல்லா வினாக்களுமே விடையளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்கள் இந்த புக்ஸை வச்சுக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போகணும். இந்த கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விடைகளை குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கைக்கு அதிகமாக எழுதியிருப்பின் விடைத்தாளின் இறுதியில் உள்ள அதிக எண்ணிக்கையிலான விடைகள் மதிப்பீடு செய்யப்படாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வினாக்களில் சந்தேகம் இருப்பின் ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை இறுதியானதுன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 4 மார்க் கொஷின் 6 × 4 24, அதாவது ஏதேனும் 6 வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிக்கணும். கட்டாய வினாலாம் எதுவுமே கிடையாது. 6 வினாக்களுக்கு அட்டன் பண்ணணும். 4 மார்க் கொஷின் 6 அட்டன் பண்ணணும். 6 × 4 24. இப்போ முதல் வினா பாருங்கள். காலமுறை பதிவேடு குறித்து சிறு குறிப்பு வரைக. காலமுறை பதிவேடு குறித்து சிறு குறிப்பு வரைக. இரண்டாவது வினா, கோப்புகளை முடிவு செய்யும் விதங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைக. கோப்புகளை முடிவு செய்யும் விதங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைக. மூன்றாவது வினா, மறு கவனிப்பு பதிவேடு குறித்து விவரிக்க. நான்காவது வினா, பதிவறையிலிருந்து ஆவணங்களை வழங்குதல் குறித்து விவரிக்க. ஐந்தாவது வினா, ஈடு செய் விடுப்பு குறித்து விவரி. ஆறாவது வினா, மேற்கோளிடப்பட்ட ஆதார குறிப்புகளுக்கு அடையாள கொடியிடுவது குறித்து விவரி. இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்குங்க. தமிழில் ஒரு சில பிழைகள் இருக்க தான் செய்யும். ஏழாவது வினா, நகல் மனு பதிவேடு குறித்து விவரிக்க. நகல் மனு பதிவேடு, காப்பி அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர். அடுத்து பாருங்கள், செக்யூரிட்டி ரெஜிஸ்டர் பற்றி நம்ம ப்ரீஃபாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாதுகாப்பு பதிவேடு குறித்து விவரிக்க. இவ்வளோதான். 8 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதேனும் 6 வினாக்களுக்கு அட்டன் பண்ணோம். 6 × 4 24, 6 4 மார்க் கொஷின் அட்டன் பண்ணோம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது 6 மார்க் கொஷின் அட்டன் பண்ணோம். 6 × 6 36. ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கணும். முதல் வினா பாருங்கள், பின்வருவன குறித்து சிறு குறிப்பு வரைக. நிலுவை பட்டியல். நிலுவை பட்டியல். ரெண்டாவது இருப்பு கட்டுகள். இது ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு 6 மார்க் கொஷின். சிறு குறிப்பு, நிலுவை பட்டியலும் இருப்பு கட்டுகள். அடுத்து இரண்டாவது வினா, மந்தன தாட்கள் விலைபெறு பொருட்கள் அனுப்பும் முறை குறித்து விவரி. மூன்றாவது வினா, பதிவுகளை அழித்தல் குறித்து விவரிக்க. அலுவலக வேலை நேரம் வருகை பதிவேடு தாமத வருகை குறித்து விவரிக்க. அடுத்த வினா, பகிர்மான பதிவேடு அதனை பராமரித்தல் குறித்து விவரிக்க.
உயர் அலுவலர்களுக்கு கோப்புகளை அனுப்புவதில் பிரிவு தலைவரின் பொறுப்புகள் குறித்து விவரிக்க. அடுத்த வினா பின்வருவன குறித்து விவரிக்கன்னு கொடுத்துருக்காங்க. முடிவுக்கட்டு உரைகள், முதிரா முடிவுகள். முடிவுக்கட்டு உரைகள், முதிரா முடிவுகள். அவ்வளோதான். நீங்கள் ஏதேனும் 6 கொஷின், மொத்தம் 7 வினாக்கள்லேருந்து 6 மார்க் அட்டன் பண்ணணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் 10 மார்க் கேள்வி 4 அட்டன் பண்ணணும். 4 × 10 40. மொத்தம் நமக்கு 5 கொடுத்துருப்பாங்க. ஏதேனும் நீங்கள் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தா போதும். 10 மார்க் கொஷின் ரொம்ப முக்கியமானது. முதல் வினா பாருங்கள். அட்டவணை செய்தலும் தலைப்புகள் அளித்தலும் குறித்து விரிவான குறிப்பு வரைக. இரண்டாவது வினா 10 மார்க்கில் எழுது பொருட்களில் சிக்கனம் குறித்து விரிவாக குறிப்பு வரைக. எக்கனமி இன் த யூஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி. அடுத்த வினா பாருங்கள். மூன்றாவது வினா குறிப்பு கட்டு, அதன் நோக்கமும் விஷயமும், அதில் ஆதாரங்களை குறியிடல் மற்றும் கேள்விகளுக்கு பதிலளித்தல் குறித்து விரிவாக குறிப்பு வரைக. அரசு கட்டிடங்களுக்கான தீத்தடுப்பு விதிகள் குறித்து விரிவாக விவரிக்க. அடுத்து கடைசி வினா கீழ்கண்டவை குறித்து விரிவாக எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. தன் பதிவேடு மற்றும் அதனை தணிக்கை செய்தல். அதில் இரண்டாவது பதிவு வைப்பறையின் சாவியை பராமரித்தல். இதுதான் வந்து நமக்கு மாடல் கொஷின் பேப்பர். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எளிமையாக எல்லாருமே ஈஸியாக தேர்ச்சி பெற்றுடலாம். 29/5/2025 தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கல்விக்கண் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.